Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் வீடியோ. ஸோ ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தாங்க ஃப்ளாக்ஸீட் ஹேர் ஆயில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஃப்ளாக்ஸீட் ஆயில் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஆயில் வந்து ரெடிமேடாக விற்கும். அந்த மாதிரியும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஃப்ளாக்ஸீட் ஆயில் கிடைக்காதவங்க வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஆலி விதையை வச்சு நம்ம எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த ஆயிலில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது, அதே மாதிரி ஸ்மெல்லும் வராது. ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்ட்டு யாருனாலும் இதை வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிட்டு போகலாம். மெயினாக இதை நான் ப்ரிப்பேர் பண்ணதே என்னோடய பொண்ணுக்கோசரம் தான். ஏன்னா ஸ்கூல் போகிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆயில் தடவாமையும் அனுப்ப முடியாது. அவளுக்கும் வந்து முடி நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ ஆயில் வந்து கண்டிப்பாக தேவை. இந்த ஆயில் தடவுறப்ப அவளுக்கு வந்து பிசு பிசுன்னு இருக்காது, ஸ்மெல்லும் வராது. ஸோ வாங்க ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆலி விதை எடுத்திருக்கேன். இது சூப்பர் மார்க்கெட்டில், நாட்டு மருந்து கடையில், இப்போல்லாம் மளிகை கடையில் கேட்டால் கூட கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு சீக்கிரமாக சிக்கடிக்காது. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ளாக்ஸீடில் பார்த்தீங்கன்னா மெயினாக விட்டமின் ஈயும் ஒமேகா 3 கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. நம்மளோட முடிக்கு ஃப்ளாக்ஸீட் ஜெல்லாக யூஸ் பண்ணுறப்பையும் ஆயிலாக யூஸ் பண்ணுறப்பையும் நம்மளோட ஸ்கேல்ப்க்கு வந்து ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும். ஃப்ளாக்ஸீட் ஆயில் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 20 பாதாம் பருப்பு நான் ஆட் பண்ணுறேன். ஆல்மண்டில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது, அதே மாதிரி பயோட்டின் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விட்டமின் இ, பயோட்டின் இதெல்லாம் வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு முக்கியமான பொருட்களில் ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளோட முடி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், ஹேர் ஃபால் ஆகாமையும் இருக்கும். மஸ்டர்ட் சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கடுகு தான், தோல் நீக்கியது, வெண்கடுகு அப்படின்னு விற்பாங்க இல்லையா, இதுதான். ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ளாக்ஸீட் 2 டேபிள் ஸ்பூன், 20 பாதாம், அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து 1-2மா அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி போடுறப்ப அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து ஆயிலில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாதாம்லாம் நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அரைச்சி போட்டுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து 1-2 நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு உயரமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு சில்வர் பாத்திரம் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ஆயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உயரமான பாத்திரம் இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணி கொதிக்கிறப்ப அதில் வந்து தெளிக்காமல் இருக்கிறதுக்கோசரம் தான் உயரமான பாத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் சீடோட பெனிஃபிட்டை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். மஸ்டர்ட் சீடில் வந்து ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கேல்பில் என்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை எடுத்துரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஃப்ளாக்ஸீட் ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ளாக்ஸீடில் இருந்து எடுத்த கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில், ஃப்ளாக்ஸீடில் இருந்தே எடுத்த எண்ணெய். ஸோ இது கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஆயில் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் வந்து இதில் என்னென்ன ஆயில் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வரிசையாக நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் ஆல்மண்ட் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஷரிங் கப் இருக்கும் இல்லையா, அந்த கப்பில் வந்து 1 கப் எடுத்துக்கணும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ml கம்மியாக இருக்கும். நான் அப்புறமா ஊற்றிட்டேன். ஏன்னா வலிய இருந்து ஊற்றிடுமோன்னு எனக்கு பயம். ஏன்னா ஒரே கையிலேயே வீடியோவும் எடுத்துகிட்டு நம்ம ஆயிலும் ஊற்றுறதுனால ஒரு பயம். ஸோ 1 கப் ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து தலையில் தடவரப்ப உங்களுக்கு பிசுப்பே இருக்காது, அந்த ஸ்மெல்லுமே எதுவுமே வராது. பட் உங்களோட முடிக்கு தேவையான அத்தனை விதமான நரிஷ்மெண்ட்டையும் உங்களோட முடிக்கு வந்து தரதில் ஆல்மண்ட் ஆயிலில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மண்ட் ஆயிலை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் தடவறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன ஆயில் ஆட் பண்ணுறேன், என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். ஸோ அடுத்து ஆட் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலில் நிறைய சத்துக்கள் இருக்குது, முடி வளர்ச்சிக்கு முக்கியமானது. ஆனால் இதை நம்ம வந்து ரெகுலர் பேஸில் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் என்னோடய ஹேர் ஆயிலில் எல்லாத்துலேயுமே வந்து ரெகுலர் யூஸில் வந்து நான் கேஸ்டர் ஆயிலை வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆயில் காய்ச்சிறப்ப அதில் வந்து கேஸ்டர் ஆயில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நீங்களும் வந்து கேஸ்டர் ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப உங்களோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/3 கப் 80 ml கேஸ்டர் ஆயில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலராக கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப முடியோட வளர்ச்சியும் முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அடுத்து ஆட் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில்.
கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து எண்ணெயோட குவான்டிட்டி எனக்கு நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முழு கப்பாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஆல்மண்ட் ஆயிலோட குவான்டிட்டி தான் நிறையா இருக்கணும்னு தேவைப்படுறதுனால நான் வந்து இதை ஒரு 1/2 கப் வந்து நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கோகனட் ஆயில்லையுமே முடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்குது, நிறையா பயோட்டின் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட முடி வளர்ச்சிக்கு வந்து அவ்வளோ நல்லது. இப்போ இதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து இதை சூடு பண்ண போகிறோம். இந்த ஆயிலை அப்படியே வடசட்டியிலேயே மேக் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பவுட்ரு ஃபார்மில் இருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பொருளோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து ஆயிலில் இறங்கவே இறக்காது, சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த 3 பொருளும் இருக்கு இல்லையா, ஃப்ளாக்ஸீட், ஆல்மண்ட், அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸு, இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஆயிலுக்குள்ளே நல்லாவே இறங்கும். ஸோ இதை எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ். இப்போ ஆயில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. 15 to 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஆயிலை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஆயில் கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீட்ஸில் உள்ள எல்லா சத்துக்களும் அந்த ஆயிலில் இறங்கி இருக்கும். ஸோ அந்த இறக்குற ஸ்டேஜையும் வந்து நான் காட்டுறேன், உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு நடுப்புற உங்களுக்கு தண்ணி இதில் கீழே உள்ள தண்ணி தீர்ந்ததுன்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஆயிலோட கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆயிலோட கலரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அந்த கேஸ்டர் ஆயில் கூட அந்த திக்னஸ்லாம் வந்து கம்மியாகி இந்த ஆயிலோட நல்லா மெர்ஜ் ஆகி உங்களோட ஆயிலோட வெயிட்டே லைட் வெயிட்டாக ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது பாருங்கள் ஆயிலோட கலர் ஃபஸ்ட்டு என்ன கலரில் இருந்தது, இப்போ வந்து ஆயில் இந்த கலரில் தான் இருக்குது. இன்னும் நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஊற்றின பிறகு பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு. இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை நாங்கள் டெய்லி யூஸ்க்கு தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். மசாஜ் பண்ணி நாங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு வேறு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஆயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆயிலோட ரெசிடியூ இந்த மாதிரி தான் இருக்கும். மீதி இருக்கிறத நல்ல ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள ஆயிலும் வந்துடும். ஸோ ஆயிலோட கலர் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பியூராக நிறைய ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அதே மாதிரி கோகனட் ஆயில் சேர்த்து செஞ்ச இந்த ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரும். 2 மாதத்துக்கு உங்களுக்கு தலைக்கு ரெகுலர் பேசிஸ்க்கு தடவவே சூப்பரான ஒரு சத்துள்ள ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. பெரும்பாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது தான். ஸோ நான் வந்து கோகனட் ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ணுறதே கிடையாது. கோகனட் ஆயில் கூட 2-3 ஆயில் 2-3 பொருட்களை நம்ம சேர்த்து அதை வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி தான் தடவிட்டுருக்கோம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஆயிலை சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு கிடைக்கிது. எல்லாமே ஹோம்மேட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தடவுறது ரொம்பவே செட் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இருக்க அமெரிக்காவில் வாட்டர் வந்து சரியே கிடையாது, வாட்டர் ரொம்ப ஹார்ட் வாட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் ஹேர் மாஸ்க் தான் எங்களோட முடியை வந்து நல்லாவே பராமரிக்குது அப்படிங்கிறதையே நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய பொண்ணுக்குமே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதுதான் நான் தடவிட்டுருக்கேன். ஸோ அவளோட முடியை பார்க்குறப்பயுமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முடியோட வளர்ச்சி இருக்குது, அடர்த்தி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டோனே வீடியோ வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ ஸ்பெஷலி ஃபார் ஃபாத்திமா ஃப்ரம் ஸ்ரீலங்கா. பாய். Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.